सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ तत्सत्। உபதேச உந்தியாரில் 1லேருந்து 15 வரைக்கும் தொடர்ச்சியாக பாராயணம் பண்ணிட்டு வந்துடலாம். அதே மாதிரி உபதேச சாரத்தையும் 15 வரை பாராயணம் பண்ணிவிட்டு அப்புறம் விளக்கத்துக்குவோம். இந்த கண்மம் பயந்துதல் கர்த்தனர் தானையால் அப்படியே சேர்ந்து ராகத்தோடு சொல்லலாமா? ராகம் ஞாபகம் வருதா? இல்லை, உந்தியாரில் ஹரிவராசன ராகம் உபதேச சாரத்தில் பார்ப்போம். இதில் அப்படியே வந்த பண்ணு. கண்மம் பயந்தனல் கர்த்தன தானையால் கண்மம் கடவுளோ உந்தி பர கண்மம் ஜடமதால் உந்தி பர வினையின் விளைவு விளைவுற்று வித்தாய் வினைகடல் வீழ்ந்திடும் உந்தி பர வீடு தரநிலை உந்தி பர கருத்தனுக்கு ஆட்கொண்டு கருத்தனுக்கு ஆக்கும் நிஷ்காமிய கர்மம் கருத்தை திருத்தி கரிவழி காண்பிக்கும் உந்தி பரன்னு சொல்லணும். திடமீது பூஜை ஜபமும் தியானமும் உடல் வாக்கு உளத்தொழில் உந்தி பர உயர்வாகும் ஒன்றில் ஒன்று உந்தி பர எண்ணுரு யாவும் இறை உருவாமென எண்ணி வழிபடல் உந்தி பர ஈச நற்பூசனை உந்தி பர வலுத்தலில் வாக்குச்ச வாய்க்குட் ஜபத்தில் விழுப்பமாம் ஆனத உந்தி வர உந்தி வர விட்டு கல்லில் ஆறுனை வீழ்ச்சி போல் விட்டிடாது உண்ணலே உந்தி வர விசேடம் உண்ணவே உந்தி வர அந்நிய பாவத்தின் அவனகமாகும் அனன்ய பாவமே உந்தி பர அனைத்தினும் உத்தமம் உந்தி பர. பாவ பலத்தினால் பாவனாது பரபக்தி தத்துவம் உந்தி பர உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தல் அது கர்மம் பக்தியும் உந்தி பர யோகம் ஞானமும் உந்தி பர வழி உள்ளடக்க வளைவடு புட்போல் உளம் ஒடுங்க உந்தி பர உளம் ஒடுங்கும் ஒரு உந்தி பர ஒடுக்கம் உபாயம் இது உந்தி பர உளமும் உயிரும் உணர்வும் செயலும் உளவாங்கு கிளை இரண்டும் உந்தி பர ஒன்று அவற்றின் மூலம் உந்தி பர லயமும் நாசமும் இரண்டாம் ஒடுக்க லயத்தில் உளத்திலும் உந்தி பர எழாது ஒரு மாய்ந்ததே உந்தி பர ஒடுக்க வழியை ஒடுங்கும் உளத்தை விடுக்கவே ஓர் வழி உந்தி வர வீழும் அதன் ஒரு உந்தி வர. 15 மன ஒரு மாயம் மெய்மை என்னும் மா யோகி தனக்கோ செயலிலை உந்தி வர தன்னியல் சார்ந்தனன் உந்தி வர. இப்போ உபதேச சாரம் முதல்ல இருந்தே இது ஹரிவராசனம் ராகம் எடுத்துட்டீங்களா? கர்த்துராஜ்ஞயா பிராப்யதே பலம் கர்ம கிம் பரம் கர்ம ஜடம் கிருதி மகோதரௌ பலன காரணம் பலமசாஸ்வரம் கலி நிரோதகம் நேச்சயா கிருதம் சித்தசோதகம் முக்திசாதகம் காரியவாங்மன காரியமுத்தமம்
पूजनं जपश्चिन्तनं क्रमात् ईशति युक्तसेवनम् अष्टमूर्तिभृदेवपूजनम् उत्तमस्तु वा उच्चमं दद सिद्धजं जप ध्यानमुत्तमम् आज्यतारया श्रोतसा समं सरलचिन्तनं विरलतपरं वेदभावना सोलमित्यसौ भावनापिता भावनीमता भावशून्यस भावसुस्थिति भावनाफला भक्तिरुत्तमा हृत्सले मन स्वस्तिका क्रिया भक्तियोगबोधस्य निश्चितम् वायुरोदना लीयते मन जालपक्षिवद्रोतसाधनम् चित्तवायवश्चित्क्रियायुधा सातयोत्वयी सखिमूलका लयविनाशने उभयरोदने लयकतं पुनर्भवत्योन्वितं प्राणबन्धना लीनमानसम् एकचिन्तना नाशमेत्यथा नष्टमानसो दृष्टयोगिन कृत्यमस्तिकिं स्वस्तिकिं यदा வார்த்தைகளை பிரித்து படித்தா அர்த்தம் புரிஞ்சிடும். நாம் ராகத்துக்காக சேர்த்துக்கணும். இந்த உபதேச சாரம் பரவாயில்ல, தமிழில் இருக்கிறனால உபதேச உந்தியா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பிரிக்கிறதுக்கு. ஏற்கனவே பிரித்து இருக்குதா இங்கே? இப்போ 14 படிப்போம். 13 போன வகுப்பில் 11, 12, 13 தொட்டு விட்டுட்டோம். இப்போ 13 சேர்த்து படிப்போம். லயமும் நாசமும் இரண்டாம் ஒடுக்க லயத்தில் உலத்திலும் உரு மாய்ந்ததே எழாது. என்ன சொல்ல வர்றாருன்னா, லயமும் நாசமும் 2 மனசை பற்றி சொல்கிறார். லயம்னு ஒன்று இருக்குது, நாசம்னு ஒன்று இருக்குது. லயம்னா என்ன, நாசம்னா என்ன, இதை நம்ம இப்போ புரிஞ்சுக்க போகிறோம். அப்படி 2 விதம் இருக்குது. அதில் அந்த 2ல் ஒடுக்க லயத்தில் ஒடுக்க உலத்தெழும் திரும்பவும் எழும். அப்போது லயத்தில் ஒடுங்கி இருந்துச்சுன்னா எழுகின்ற வாய்ப்பு இருக்கான். உரு மாய்ந்ததே எழாது. உரு மாய்ந்ததுங்கிறது நாசம். இப்போ எதை ஒடுக்கிறோம், எதை நாசம் பண்ணோம், ஏதாவது புரிகிறதா? அது விளக்கத்தில் இருக்குது. எண்ணங்களை ஒடுக்கி இருக்கும் ஒடுக்க நிலையானது 2 வகைப்படும். எண்ணங்களை ஒடுக்கி இருக்கும் ஒடுக்க நிலையானது 2 வகைப்படும். இப்போ நாம் எண்ணத்தை ஒடுக்கி இருக்கிறோமா, இல்லை விரிவுபடுத்திட்டு வெளியே விட்டுட்டு இருக்கிறோமா? இப்போ இருக்கிற நிலை எதுவுமே இப்போ நம்ம ஒடுக்கலை, அப்படி தான் இப்போ நினைக்கிறோம். இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன எண்ணங்கள் தெரிகிறதோ, ஞாபகத்துக்கு வருதில்லை, நினைவு கூறுகிறோம் இல்லையா, அது எல்லாமே ஒடுக்கப்படலை. ஆனால் மனம்னு தனியாக ஒன்று கிடையாதான். ரமணர் என்ன சொல்ல வராது, மனம் எண்ணங்கள் இல்லாமல் இருக்காது. ஏதாவது ஒரு எண்ணங்களில் தான் மனம் இருக்கும். இப்போ இந்த எண்ணங்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டுச்சுன்னா மனம் லயமாயிடும். அந்த மனோலயம் அப்படிங்கிறது எதுலையாவது ஒரு எண்ணத்தில் நம்ம ஒடுங்கி போய் நிற்கிறோம். அப்போ நம்ம எதை ரொம்ப மேன்மையாக வச்சுருப்போம், எதை மேன்மையாக வச்சுருப்போம், எதில் நம்ம ஒடுங்கி இருந்தோமோ அது. அருமையான பாட்டு ஒருத்தவங்க இங்கே இருக்கிறவங்க பாடுறாங்க, நல்ல ராகத்தோட நம்ம எங்கேயோ கொண்டு போயிருக்கு. அப்படியே என்ன ஆகுது, அது எங்கேயோ கொண்டு போயிருந்தா
எங்கே லயமாயிருக்கோம்? அப்போ அந்த எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணத்தோடு நம்ம லயமாகி ஒடுங்கியிருக்கோம். சப்போ பாட்டு நின்று போச்சு, ஆனால் நம்முடைய மனம் அதிலே லயமாக இருக்குதுன்னு வைங்க. இப்போ நம்ம ஆடாமல் அசையாமல் உட்காந்துருப்போம், மனோலயம் ஆகியிருக்குது. ஆடாமல் அசையாமல் உட்காந்துருக்கோம், மனோலயமும் ஆகியிருக்கு. அப்படின்னா நம்ம பேசுவோமா பேச மாட்டோமா, நமக்கு உணர்வு இருக்குமா இருக்காதா, என்ன மாதிரி இருக்கும்? இப்போ ஒரு எண்ணங்களில் இந்த மனம் லயம் பண்ணியிருக்கோம். இப்போ நம்முடைய நினைவுகளில் ஏகப்பட்ட எண்ணங்கள் வந்துட்டுருக்கோம். அது இல்லாமல் நமக்கு தெரியாமல் சில எண்ணங்கள் இருக்குல்ல, நம்மகிட்ட தான் இருக்காது. அதெல்லாம் எங்கே போச்சு? அந்த எண்ணம் எங்கே ஒடுங்கியிருக்கு? இந்த தான் ஒடுங்கியிருக்குன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம அதை நினைக்கல, அதனால் அது ஒடுக்கப்பட்டிருக்கு. எதை நம்ம விரும்பி இருக்கிறோமோ அதுதான் இப்போ மேலே வந்துருக்கு, லயமாகாமல் வந்துருக்கு. அதனால தான் அந்த அருமையான பாட்டு, கண்ணன் பாட்டை பாடுறாங்கல்ல, அலை பாயுதே பாட்டு. அது எங்கே போகுது அந்த அம்மாவுக்கு? உன் ஆனந்த மோகன வேணு கானம் அது அலை பாயுது. அப்படியே அலை பாய் அங்கேயே நின்றுச்சின்னு வைங்க, வேறு எதுவுமே அவங்களுக்கு நினைவு இருக்காது. வேறு எந்த எல்லா எண்ணத்தையும் ஒடுக்கி வச்சுட்டாங்க, லயத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. ஒடுக்கி வச்சுட்டாங்கன்னா வெளியே வர விடாமல் பண்ணிட்டாங்க. எதில் லயம் ஆயிருக்காங்கன்னா இந்த எண்ணத்தில் லயம். ஒரே நேரத்தில் எத்தனை எண்ணங்களால் நமக்கு லயமாக்க முடியும்? எத்தனை எண்ணத்தில் லயமாக்கலாம்? தூங்குறீங்க, தூக்கத்தில் எந்த எண்ணத்தில் போய் தூங்கியிருக்கீங்க? அப்போ அந்த எண்ணத்திலேயே தூக்கிங்க? இல்லை, எல்லா எண்ணங்களுமே வெளியில் வர முடியாதபடி ஒதுக்கி வச்சிருக்கிற இடம்தான், வெளியில் வராத அந்த இடம்தான் உதிக்கின்ற இடத்திலேயே ஒதுக்கி வைத்திருக்கிறோம். அதுதான் தூக்கம். ஒடுங்கி இருந்தால் சுகமா, வெளியில் வந்தால் சுகமா? ஒடுங்கி இருந்தால் சுகம். அதனால தான் தூக்கத்தில் ஒடுங்கி இருக்கும், எவ்வளோ சுகமாக இருக்கு. விருந்து வந்தால் அதான் என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லா பிரச்சனையும் தான். அது வேதனையும் தரும். சில பேருக்கு அது வேதனையாக தெரியாமல் சுகமாகவும் தெரியும். அப்போ தான் பதஞ்சலி ஒரு சுலோகத்தில் சொல்கிறார், இந்த உலகத்தில் சுகம்னு ஒன்று, துக்கம்னு ஒன்று, ரெண்டு இருக்கிறதா எல்லாரும் சொல்கிறாங்க. பதஞ்சலி என்ன சொல்கிறாருன்னா, ரெண்டு கிடையாது, துக்கம் ஒன்று தான் நிரந்தரமாக இருக்குது. ஏன்னா மனம் எப்போ விரும்பி வெளியில் வந்துருச்சோ துக்கம் தவிர வேறு எதுவும் கிடையாது. பின்ன சுகமாக நான் அனுபவிக்கிறேனேன்னா அப்போது இல்லை, வெளியில் வந்து சுகம் அனுபவிக்கிறேனே. இப்போ நம்ம முழித்து கொண்டு இருக்கிறப்போ சுகமே அனுபவிக்கலையா? அனுபவித்தோமே. அப்படின்னா அப்போ பதஞ்சலி சுட்டி காட்டுறாரு, சுகம் போல தோன்றுகின்ற அந்த சுகம் என்ன தரும்? கடைசியில் துக்கத்தை தரும். அதனால நீ என்ன சொல்லணும்னா, எப்பொழுதுமே ஒடுக்கப்படாத மனதால் எழுகின்ற எண்ணங்கள் எல்லாமே நமக்கு என்ன தரும்? துக்கம்தான் தரும், வேதனையை தான் தரும். அதனால் ஒடுக்கப்பட்ட மனதால் மட்டும், அதுக்கு பேர் தான் மனோலயம் பண்ணுங்கோ. அந்த மனோலயம் சரி சுகம் வரணுன்றதுக்காக இதை கொஞ்ச நேரம் ஒடுக்கணும்னா நீங்கள் விரும்பி அது வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கினீங்களா, இல்லை கண்டித்து மிரட்டி கம்முன்னு ஒடுங்கிடு வராது அப்படின்னு நீங்கள் அடக்குமுறையில் அதை ஒடுக்கியிருக்கீங்களா? அப்படின்னா அடக்குமுறையில் தான் ஒடுக்கியிருக்கோம், கண்டிப்பாக தான் ஒடுக்கியிருக்கோம். இங்கே சொல்லுவார் ரமணர், விரதம், மூச்சு தியானம், ஜபம், பாராயணம், ஸ்தோத்திரம், இது எல்லாம் என்ன அப்படின்னா, சாப்பிடாமல் உட்காந்துருக்கோம், தீர்த்த யாத்திரை போகிறோம், அங்கே இதெல்லாம் என்னென்னா மனம் வெளியில் வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு உபாயம். என்ன உபாயம்னா ஒடுக்கிறதுக்காக செய்கின்ற உபாயம். மனம் ஒடுங்கிறதுக்கு ஒரு வழியை காட்டி தரார். இதைத்தான் இங்கே சொல்ல வந்தார் 13.
எல்லா எண்ணங்களும் ஒடுங்கியிருந்தால் சுகம். ஒடுக்க நிலையான இருவகைப்படும். அனைத்து எண்ணங்களையும் அதன் மூலத்தில் ஒடுங்குமாறு செய்வது மனோலயம். மனதினுடைய மூலம்தான் அந்த எண்ணம் இருக்கிற இடம். அங்கே போய் நம்ம ஒடுக்குறோம் எப்போதுமே. இதுக்கு மனோலயம்ன்றார். உதிக்கும் எண்ணங்களை உடனுக்குடனே சங்கரிப்பது மனோநாசம். அதான் முடியாது. ஒரு எண்ணம் உதிக்குது, தீவிரமாக செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு டிஸ்கிரிமினேட் ரீசன் பண்ணணும். இது வேணும், இல்லை இது வேண்டாம். வேணும்னா வச்சுக்குவோம், வேண்டாம்னா சமகரிக்கணும் சார். நாசம் பண்ணிடணும் ஒன்று. அப்போ லயத்துக்கும் நாசம் பண்ணணும்னு ஒரு முயற்சியே அங்கே இருக்காது, வேண்டாத எண்ணங்களால். அதனால தான் உதிக்கும் எண்ணங்களை உடனேக்கு உடனே இது வேண்டாம்னு சொல்லி எப்போ நம்ம நாசம் பண்ணிடுறோமோ அப்போ நம்மக்கிட்ட எண்ணிக்கை குறையும். என்ன எண்ணிக்கை? எண்ணங்களின் எண்ணிக்கை குறையும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை எண்ணங்கள் இருக்கும்னு கணக்கு போட சொன்னால் யாருடைய கணக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும்? கணக்கிட முடியாது. ஆனாலும் ஒரு சர்வே பண்ணுவோம்னு நினச்சி அதுதான் பெஸ்ட்டு. யார் அதிகரி நிறைய ஆசை பயப்பட்டு சங்கல்பித்து நிறைய சேர்த்து வைக்கிறானோ முடியாது தாங்க. ஆனால் எனக்கு இதெல்லாம் செய்யணும்னு ஒரு ஆசை அப்படின்னா அது சங்கல்பிச்சாச்சு. அது விதை துண்டு உள்ளே உக்காந்துச்சு. இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் நம்ம சேர்த்து 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 வச்சு அது எங்கே போய் உக்காந்துருக்கோம்? மனதினுடைய மூலத்தில் உட்காந்து. இவ்வாறாக மனதின் ஒடுக்கமானது இருவகை. லயம் பெற்ற மனமானது மீண்டும் உதித்து எழுந்துவிடும் என்பதையும், மன உரு நாசமடைந்தால் பிறகு எழாது என்பதையும் இந்த பாட்டு நமக்கு சொல்லுது. இன்னும் சொல்ல போனோம்னா, இப்போ நம்ம பொதுவான சில விஷயத்துக்கு வரணும். நம்மக்கிட்டே இருக்கிற பொருளே நமக்கு சரியாக தெரியுது. ரொம்ப அதாவது பிரித்து அறிய முடியாத மாதிரி நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குது. இது என்ன இது என்ன இது என்னன்னு பிரித்து அறிய முடியாது. அப்படி நம்மக்கிட்டே ஒரு பொருள் இருக்குது. அது என்ன பொருள்? தப்பு தப்பான்னு நினைப்போம். இதுதான் அது இல்லையா, அப்போ இதுவா அப்படின்னு எல்லாம் நம்மக்கிட்ட இன்னும் தெரியாது. அப்படி ஒரு 4 பேரை சொல்கிறேன். அந்த பேரை நீங்கள் டிஸ்டிங்விஷ் பண்ணி சொல்லிடுவீங்களா? அது என்ன பேர்? அதுதான் இது இன்னது அப்படின்னு நம்ம சொல்லாமல் இந்த பொருளெல்லாம் எங்கடா இருக்குதுன்னா உள்ளே இருக்குன்றான். அதோட நீட்டான். அந்த பொருள் எங்கே இருக்குது? நமக்கு உள்ளே இருக்குது. என்ன பொருள்? அந்த 4 சொல்ல தெரியுது. அந்த கரணங்கள்னால் அந்தத்தில், அதாவது உள்ளே இருக்கக்கூடிய பொருள்னு அர்த்தம். இந்த தபோவனத்திலையும் ராமேஸ்வரம் மடத்துலேயும் அப்போ அந்த இல்லத்தர்களை கூப்பிட்டு, பக்தர்களை கூப்பிட்டு ஒரு ரெட்ரீட் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். தமிழில் 3 நாள் செய்வாங்க, இல்லாட்டி 1 நாள் கூட செய்வாங்க. அதுக்கு பேர் ஒன்று வச்சுருக்கோம், அந்தர்யோகம் அப்படின்னு. அந்தர்யோகம் நடத்துகிறோம் வாங்கன்னு கூப்பிடுறோம். அந்தர்யோகம்னா என்ன? வெளியில் போயிட்டே இருக்கு. இப்போ நம்முடைய மனதில் இருக்கிற எண்ணங்கள் அதை வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு வெளியில் போகாத உள்ளே வான்னு சொல்லி உள்ளே கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறோம். அவ்வளோதான் செய்கிறோம். அந்த லோகத்தில் ஒடுக்கி வச்சிடுறோம். அது இல்லாமல் பண்ணலை. இல்லாமல் பண்ணுறதுன்னா என்ன தெரியுமா? அகமுகம். இது அந்தர் யோகம். அகமுகப்படுத்தினோம்னா நாசமாயிடும் எண்ணம். இப்போ அதை பற்றி தான் பேச போகிறோம். மொத்தம் 4 இருக்குது. என்னென்ன 4? மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். இதெல்லாம் என்னன்னு இப்போ பிரித்து சொல்லணும். நம்ம இது எல்லாமே எல்லா வாசனைகள்லாம் எண்ணங்கள் தான். இது எல்லாமே இப்போ இந்த 4ல் எங்கேருந்து இந்த எண்ணங்கள் உதிக்குது?
அது இடம் தான் சித்தம்னு சொல்கிறோம். நீங்கள் ஒரு பானை வீட்டில் வச்சுருப்பீங்க, இல்லாட்டி ஒரு ஸ்டோர் ரூமாவது வீட்டில் வச்சுருப்பீங்க, இல்லாட்டி ஒரு லாஃப்ட்டு பரணி, அது என்ன சொல்கிறது, பரன் ஒன்று வச்சுருப்பீங்க. ஒரு பொருளை எடுத்துங்க, ஏன் அடிக்கடி இங்கே சும்மா அழிஞ்சிட்டே கிடக்குது, இதை தூக்கி உள்ளே போடுறேன் மேலே அப்படின்னு பரனில் தூக்கி எரிஞ்சிடும். அது அங்கேயே உட்காந்துக்கும். ஒரு வேளை நமக்கு என்றைக்காவது ஒரு பொருள் தேடுறோம், அது எங்கே வச்சோன்னா பரனில் ஒரு வேலை வச்சுருப்போமோ, எங்கே வச்சோம்னா நமக்கே தெரியாமல் தேடி தேடி கடைசி பரனில் இருக்குன்னு எடுப்போம். ஏன் ரொம்ப காலம் கழிச்சு போய் எடுத்தீங்க? அது வரைக்கும் நமக்கு தேவையில்லைன்னு ஒதுக்கி வச்சுட்டீங்க. அது மாதிரி நம்மக்கிட்ட நிறைய எண்ணங்கள் சங்கல்பத்தின் மூலமாக ஏற்பட்டுட்டே அத்தனை எண்ணங்களும் எங்கே கொண்டு போய் வைப்பீங்க பரனில்? அது மாதிரி இங்கே பரனா ஒரு ரூமா, ஒரு கோப்பையா, இல்லை ஒரு பானையா இருக்கிற இடம்தான் சித்தம். சித்தத்தில் இருந்து தான் எல்லாமே எழும். எது வேணும்னாலும் அங்கே தான் போய் தொலாகணும். ஓகே. அப்புறம் ஒரு பொருளை எடுத்த உடனே நான் கேட்ட பொருள் இதுதானா, ஆமாம் இல்லைன்னு சொல்கிறது யார்? அவனுக்கு தான் தெரியும். இதுதான் அது, அவன் தான் நமக்கு கைட் பண்ணுற ஆள். அப்புறம் சொல்லுவோம், சரி இது ஏன் வச்சிருக்கிற, இன்னும் இது வேண்டாம்னு நினச்சிடல, நான் போட்டேன், திரும்பி இருக்கு இங்கே வச்சுக்க. அப்புறமேல வேணும்னு சொன்னேன், அதுக்காக தான் வச்சுக்கிட்டு. இல்லை இப்போ வேண்டாம் அப்படின்னு இப்போ முடிவு காட்டிட்டீங்கன்னு வைங்க. அப்புறம் அந்த புத்தி அதை என்ன பண்ணும்? நாசம் பண்ணிக்கும். ஒடுக்கம் வைக்கிறத விட, ஒடுக்கி வைக்கிறத விட வேண்டாம்னு தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா இல்லாமல் பண்ணிடும். அது வைக்கவா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணுறது இப்போ யார்? இப்போ மனசை கூப்பிடக்கூடாது, இன்னும் மனசே வரல, புத்தி தான் முடிவு பண்ணுது. இதனால தான் புத்திக்கிட்ட தான் ஒரு வேலை இருக்குது. அது என்ன வேலை தெரியுமா? விவேகம். மனசுக்கிட்ட விவேகம் கிடையாது. அது என்ன பண்ணும்? பார்த்தா போகும், அவ்வளவுதான். போகலாமா வேணாமா அதெல்லாம் தெரியாது. புத்தி தான் போகலாம், போகக்கூடாது, வேண்டாம், வேணும் அப்படின்னு சொல்கிற ஆள். அதனால் அவங்ககிட்ட தான் என்ன இருக்குது? விவேகம் இருக்குது. அவங்ககிட்ட தாங்க நம்முடைய திட்டமெல்லாம் சொல்லி வைக்கிறோம். இப்போ நம்ம திட்டம் சொல்லி வச்சுருக்கோமா? என்னன்னு சொல்லி வச்சுருக்கோம்? என்னன்னு சொல்லி வைக்கோம்? ஞாயிற்றுக்கிழமைனா டைம் தவறாமல் விட்ரா கார்டு வந்து வந்துடணும். ஆப்சண்ட் ஆனீங்கன்னா அந்த புத்தி உங்களை ஏமாற்றி எதுவாக இருந்தாலும் சரி வந்துடுறோம். அதே மாதிரி வாழ்க்கையில் நான் இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை சொல்லி வச்சுருக்கீங்க. அதுலேருந்து விலகினீங்கன்னா நீங்கள் வருத்தப்படுறீங்க, நான் நினைச்சேன் போக முடியலை. அப்புறம் சில நேரம் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு கூட அந்த புத்திக்கு ஆகும். அப்போ ஸ்திரமாக ஆக்கணும்னா அது எதை முன்னிட்டு வரும்? அதே புத்திக்கிட்ட தான் இருக்குது. சிரத்தை. சிரத்தை என்னன்னா தீவிரமான முயற்சி, நம்பிக்கை முடியும் அப்படின்னு. அது இன்னொரு வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் அந்த சிரத்தைக்கு நம்பிக்கை, பிலீவ், ஃபெய்த்துங்கிறதெல்லாம் சும்மா. சிரத்தை என்னாலும் நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டது? தீவிரமானது. இந்த தீவிரமான நம்பிக்கைக்கு ஆங்கிலத்தில் சொன்னால் புரிஞ்சிடும். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், கான்ஃபிடென்ஸ். இந்த கான்ஃபிடென்ஸு எதில் வரணும்னு பாருங்கள். இந்த இப்போ நம்ம ஒரு பயணம் போயிட்டு வந்தோம், கான்ஃபிடென்ஸ் வரல. பல பேர்கிட்ட கேட்டு பார்த்தாங்க, பல பேரும் பாசிட்டிவாக சொன்னாங்க, கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சு. ஸ்கந்தாசிரமம், அது என்ன கோவை, விருப்பாட்ச கோவை, போயிடலாம், நம்மளால் முடியும். அதுக்கு முன்னால் போகலாமா வேண்டாமா, முடியுமா முடியாதா, டைம் பத்துமா பத்தாதா, இப்படி யோசனையாக வந்துச்சு. யார் முடிவு பண்ணா? கான்ஃபிடென்ஸ் வந்த உடனே புத்தி தீர்மானம் பண்ணிடுச்சு, உன்னால் முடியும் போ அப்படின்னு. அப்புறம் யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. போயாச்சு, வந்தாச்சு, வெற்றி அடைஞ்சாச்சு. இதுதான் அந்த வேலை செய்கிறது. இப்போ மனம் என்ன பண்ணுது? மனம் என்ன பண்ணுன்னா எல்லா எண்ணங்களையும் எடுத்துக்கொண்டு ஒரு மெசேஞ்சர் மாதிரி
ஒவ்வொரு எண்ணமாக உதயமான ஒன்று சித்தத்திலேருந்து எடுத்து வச்சுக்கொண்டு இதை நான் அனுபவிக்கணும், இதை நான் அனுபவிக்கணும்னு நினைக்கும். சில நேரம் அனாவசியமாக விட்டுரும், சில நேரம் அனுபவிக்கவும் செய்யும். அப்போ புத்தி பார்க்கும் இது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அது 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்குவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க. வேணுங்கும் அது வேணாங்க புத்தி. கடைசியில் கொஞ்சம் லஞ்சம் கொடுத்துச்சின்னு வைங்க மைண்டு புத்திக்கு, சரி சொல்லிடாத யாருக்கு இந்த உள்ளே இருக்கிறான்ல ஒருத்தர் ஆன்மா, அவர்கிட்ட சொல்லிடாத நீ அனுபவிச்சுக்கோ அப்படி நீ விட்டுட்டான்னா அடிக்ட் ஆகிடும். இப்படி தான் சலுகை விடுறது இந்த புத்தி. அதுக்கு ஒத்துக்கக்கூடாது, அதுவும் மனம் பண்ணும். அதனால தான் சொன்னாங்க கண் போனால் போய்க்கல கால் போகலாமா, கால் போனால் போய்க்கல மனம் போகலாமா, மனம் போனால் போய்க்கல மனிதன். நீங்கள் யாரை சொன்னால் புத்தியை சொல்கிறாரு, மனிதன் போனால் பாதே மறந்து போகலாமா அப்படின்னு கேட்க வர்றாரு. அப்போ புத்தியே இப்படி சொல்கிறார். அதனால் இந்த மனதில் தான் எண்ணங்கள் உதயமாகுது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஹால் ஒரு ரூம், அதான் நம்ம கதை. பெரிய ஹாலைத்தான் நம்ம பிடிக்க போகிறோம். நம்ம என்னவா மாறிட்டு இருக்கிறோம், இப்போது ரூமாக மாறிட்டு இருக்கிறோம். ரூம்னா என்னவா பொருள் அதுக்கு இங்கே ஐசோலேட்டட். அவருக்கு என்ன நேமு? இப்போ மனம் புத்தி சித்தம்லாம் சொன்னீங்கல்ல, ஆத்மா. ஆன்மா இண்டிவிஜுவாலிட்டி, தனித்தன்மை பெற்ற ஒரு ஆன்மா. அங்கே எண்ணம் இன்னும் உருவாகலை, உதிக்கலை, ஒன்றும் செய்யலை. உதித்த இடத்தில் இருத்தல், ஒடுக்கி இருத்தல். அந்த உதித்த இடம் எதியா அப்படின்னா முத உதித்தா எந்த எண்ணம் முதல்ல வரும் பார்த்தீங்களா? நான் என்ற எண்ணம் முதல்ல வந்து நிற்கும். அங்கே தான் இருக்குது எண்ணம். அடுத்த எண்ணங்கள்லாம் என்ன ஆகும்னா இந்த நானை சுற்றி தான் இருக்கும். ஆக நான் என்பதற்கு ஒரு பேர் வச்சிருக்கிறோம், அகந்தை இல்லாட்டி அகங்காரம் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். அகங்காரத்தை சுற்றிலும் வேறு எது வந்தாலும் எல்லா எண்ணத்துக்கும் என்ன பேர்? யார் சொல்லுவான்? மமகாரம். எதுவாக இருந்தாலும் பொருள், இந்த நானை ஒப்பிட்டு தான் பொருளே இருக்குது. இந்த நான்கிட்ட நிறைய செல்வம் இருந்ததுன்னா நானுடைய அபிமானம் மாறிடும். என்னவா மாறும்? நான் பணக்காரன். அவனுக்கு ஒரு பெரிய சேரு கொடுத்து பதவி கொடுத்தாச்சின்னு வைங்க, இந்த நானுடைய அபிமானம் வேற மாதிரி ஆகிடும். என்னன்னு, நான் இன்னாவே, நான் எம்எல்ஏ, நான் பிஎம், நான் சிஎம், அப்படி ஆகிடும். எதுவாக இருந்தாலும் அவனை மதித்து கௌரவித்து அவனை ரொம்ப ப்ரெஸ்டீஜாக கொடுக்குறாங்க, டிக்னிட்டி அவங்களுக்கு கௌரவப்படுத்துகிறாங்கன்னு வைங்க. உடனே அந்த நான் என்ன அபிமானம் எடுத்துக்கும்? நான் இந்த ஊரில் பெரிய தலைவர், என் பேச்சு எல்லாரும் கேட்பாங்க, நான் சொன்னா போதும், அந்த இதை அபிமானிச்சுட்டே இருக்கும். ஆக நானை மையமாக வச்சு எத்தனை எண்ணங்கள் எழுது பாருங்க. இத்தனை எண்ணமும் என்ன பண்ணணும்னா ஒடுக்கணும்னாரு. ஒடுக்குனா மீண்டும் மீண்டும் வருதே, அப்போ என்ன செய்யணும்? அழிச்சிடணும், நாசம் அடையணும். நாசம் அடையணும்னா இது எல்லாமே எதை பின்பற்றி வருதுன்னா நானை தான். அதனால் நான் யாருங்கிறப்போ நான் இன்னார் என்ற எண்ணம் மட்டும் தக்க வைத்து கொண்டு நான் இன்னார். இப்போ நம்ம இன்னாருன்னா என்னார்? நம்ம யார்? அப்படி யார் நினைச்சா நேரம் இங்கே யாருமே இருக்க மாட்டோம். நாம் ஆன்மான்னு சொல்லிக்கொள்கிறோம், நம்ம என்ன நினச்சிட்டு உட்காந்துருக்கோம். நான் இன்னாருன்னா யார்? சரீரம், நான் இந்த உடம்பு. அதைத்தான் நான் இன்னார் என்ற எண்ணம் மட்டும் தக்க வைத்து கொண்டு மற்ற இதர எண்ணங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல ஒடுக்கி விட்ட பின்ன மற்ற இதர இப்போ இது மட்டும் இருக்குது, நான் மட்டும் இருக்குது, மற்றதெல்லாம் ஒடுக்கிடலாம். கொஞ்ச காலம் வக்கீலாக வேலை செய்யலாம். வக்கீல் தொழில் விட்டேன்னா நான் வக்கீல்னு அவன் சொல்லிக்க மாட்டான், அது முடிஞ்சு போச்சு, ரிட்டையர்டு. வாத்தியாராக இருந்தேன் அப்படி தான். இப்போ வாத்தியார்னு சொல்ல மாட்டார். ஒடுக்கி விட்ட பின்ன நான் எண்ணம் அல்லது அகந்தை விரியாமல் ஒடுங்கி இருக்கும் நிலையே மனோலயம். மனோலயம் ஆகுறதுங்கிறது மனதில் எழுகின்ற எண்ணங்களில் எது ஆணிவேர் மாதிரி இருக்கோ அதுதான் இந்த நான்.
இந்த நான் மட்டும் வச்சுக்கொண்டு மற்றதெல்லாம் ஒடுக்கி விட்டு நம்ம அங்கே போய் நின்னோம்னா நான் நான் அப்படின்னு மட்டும் வச்சு நின்று பாருங்க, அங்கே தான் மனம் லயமாயிட்டோம். இப்போ நம்ம வேறு எந்த ஆண் பெண்ன்றது கூட அங்கே இருக்காது, அந்த மாதிரி ஆகிடும். ஆனால் இதில் ஞானம் இருக்காது. நான் இருக்கிறனால அறியாமை நீங்கள் நிலையே இதில் காணப்படாது. ஏன்னா நான்கிறது என்ன உதித்திருக்கு, எதுலேருந்து உதித்திருக்கு, எங்கே இருக்குது, இது நான் எங்கே இருக்குது? இப்போது மனசில் இல்லை, இதில் ஆன்மாவில். படம் போட்டு பார்த்துக்கோ. ஆன்மா முதல்ல ஹால்லேருந்து லிமிட் ஆகிட்டு சின்னதாக ஒன்று ஆகிப்போச்சு, அதுவும் ஹால் தான். ஆனால் லிமிட் ஆனதுனால என்ன ஆகிப்போச்சு, ஆன்மான்னு பேர் ஆகிடுச்சு, ரூம். அது என்ன ஆன்மா? பரமான்மா. இது என்ன ஆன்மா? ஆன்மா. இந்த ஆன்மா மட்டும் இருந்தால் இங்கே எந்த விருத்தியும் வரல, எந்த விகாரமும் வரல. நான் அப்படின்னு அவன் நினைச்ச உடனேயே அங்கே வந்துடுது ஒரு அபிமானம். இந்த அபிமானத்தை மையமாக வச்சு கொண்டு எல்லா விருத்திகளும் வரும். இப்போ இந்த மனசும் இதுலேருந்து தான் வருது. அதனால தான் மனமும் நானும் ஓரளவுக்கு ஒன்று மாதிரி இருக்கு. மனோலயம்ன்றது எல்லா எண்ணங்களும் இந்த நானில் போய் ஒடுங்கி உக்காந்துருப்பான். அவன் மட்டும் இருப்பான், மற்ற எண்ணங்கள்லாம் வேண்டாம்னு உக்காந்து. அதுதான் இங்கே சொல்றார். நான் இன்னார் என்ற உணர்வு ஆன்மா என்று அறியாமல் நான் யாருன்னு நம்ம நினைவுபடுத்திக்கணும். ரூம்னு நினைவுபடுத்துறதா, ஆன்மான்னு நினைவுபடுத்துறதா? ஹால்னு அப்புறம்தான். ஃபஸ்ட்டு எதுலேயும் சம்மந்தப்படாத ஆல்மோஸ்ட் ஹாலில் இருக்கிற எல்லா கேரக்டரும் கொண்ட அந்த ரூம் தான் நான். அப்படின்னு அந்த நான் யாருன்னு கேட்டால் எங்கே ஐடி பண்ணணும்? அந்த ஆன்மாவை ஐடி பண்ணணும். அதைத்தான் அபிமானிக்கணும்னு சொல்கிறாரு. அந்த ஆன்மா என்று அறியாமல் தன்னை தேகமாகவே நான் இதுன்னு நினைக்கிறதுனால அறியாமையோடு எழும்பாமல் அது மட்டும் அடங்கி இருக்கும். ஆனால் மனம் லயமாகி இருக்கும். நான் என்றதோடு இருக்கும், மனசில் லயமான மாதிரி தெரியும். நம்ம தினமும் தூக்கத்தில் அதை தான் பார்க்கணும். தூக்கத்தில் போகிறோம், சுகமாக இருக்குது. நம்ம முயற்சி பண்ணாமலேயே எல்லா எண்ணங்களையும் லயமாக்குறோம், ஒடுக்குறோம். எப்போ? தூக்கத்தில். தூக்கம் டீப்பாக இருந்ததுன்னு வைங்க, நீங்கள் மனசை எப்படி அந்த இதை ஒடுக்கியிருக்கீங்க, அவ்வளோ அழகாக மனதை அந்த எண்ணங்களை ஒடுக்கி வச்சுருக்கீங்க. ஆனால் எழுந்த உடனே உங்களுக்கு அந்த அறிவு வந்து ஞானி ஆகணும் இல்லை, ஆக மாட்டேங்குது. ஏன்னா அபிமானம் இருக்குது பாருங்க, நான். அது தேகம் என்ற நிலையே தான் இருக்குது. அதனால தான் எழுந்த பின்ன மறுபடியும் பழைய எண்ணங்கள்லாம் எழுந்துருச்சு. தினமும் தூக்கத்தில் உணர்வு லயமாகி இருப்பது போல். இந்த மாதிரி இல்லாமல் விழிப்பு காலத்தில், இப்போ நம்ம இருக்கிற இந்த காலத்தில் மனோலயமான பிறகு விசாரணை பண்ண முடியாது. விழித்து கொண்டு இருக்கிறப்ப தான் விசாரணை பண்ண முடியும். விழிப்பு காலத்தில் விசாரணை மூலம் தான் உதய ஒடுக்க மற்ற ஆன்மா. உதயமும் கிடையாது, ஒடுக்கமும் கிடையாது என்கிட்ட. அந்த ஆன்மா தான் நான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். அந்த ரமணர் சொல்கிற நான் யாருன்னு கண்டுகிட்டே போனோம்னா எங்கே கொண்டு போய் நிற்கிறாரு? நான்ங்கிறதையும் கூட விட்டுட்டு இந்த நான்ங்கிறது உண்மையில் இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய எந்திரிக்கிறதோ ஒடுங்கிறதோ இல்லாத அந்த இடமான ஆன்மா தான் இது அப்படின்னு போகுது. அப்படின்னு அந்த அறை போல அறிந்து கொள்வதால் நான் இந்த உடம்பே என்ற அபிமானமே முதல் எண்ணத்தின் எழுச்சிக்கு வழி இல்லாமல் போகும். அந்த மாதிரி தெரிஞ்ச உடனேயே இந்த உடம்பு தான் நான் அப்படின்னு முதல்ல எந்திரிக்க பாருங்க ஒரு எண்ணம், அது எந்திரிக்காது, அதுக்கு வழியே இல்லாமல் போயிடும். ஏன்னா நம்ம பாத்திர பண்டங்களை வச்சு அங்கே கிச்சனும் ஆக்கலை, பூஜா பாத்திரங்களை வச்சு பூஜா ரூம் ஆக்கலை, அதை எம்டியாக அப்படியே விட்டுட்டோம். இப்போ அவள் என்னன்னு சொல்லிக்குவான் தன்னை. பூஜை ரூமாக வச்சு நீங்கள் பொருளை சேர்த்தா அவன் என்ன சொல்லிக்குவான்? அபிமானம். அந்த நான் அபிமானிக்கிறது பூஜா ரூம் மாதிரி.
எதுவுமே வைக்கலன்னு வைங்க, என்ன எழுந்துதாங்க? ஒன்றுமே எழலையே. அது மாதிரி எம்ஜிஆர் பண்ணு சொல்கிறார், பொய் உணர்வில் நின்று நிரந்தரமாக விடுதலை பெற்றுவிடும். அப்படி விடுதலை பெற்றப்போ நம்ம என்னவா இருப்போம்னா, என்ன வேணாலும் வந்து ஆட்டம் பாட்டம் போடட்டும், நமக்கு மட்டும் என்னது சம்மந்தமே இல்லைடா, நான் இதுதான் அப்படின்னு செஞ்சுக்குவோம். மீண்டும் எக்காலமும் எதனாலும் நான் இன்னார் என்று எந்த எண்ணத்துடனும் அபிமானம் கொள்ளாமல், அப்படிப்பட்ட உணர்வு எழாமல் தன்னறிவு தெளிவடைதலே மனோநாசம். இப்போ மனோநாசம்ங்கிறது ஆன்மாவை தொட்டு நிற்கிறது. மனோலயம் என்பது எல்லா மனதுடைய எண்ணங்கள் எல்லாம் எங்கே தொட்டு நிற்கும்? நான்கிறதுல தொட்டு நிற்கும். நான்கிற அபிமானத்தில் தொட்டு நிற்கிறதுனால அது லயம்தான். ஆனால் மனோலயம் முதல்ல அது வேணும். அந்த மனோலயம் வந்த பின்ன கொஞ்சம் கொஞ்சமாக அதை நாசம் பண்ணுறதுக்கு வழியை சொல்கிறார். அடுத்த சொல்லத்தில் அதை சொல்லுவார். ஓர் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சிருக்கார். இப்போது இன்னொரு வகையை சொல்கிறார். பிராணாயாமத்தின் மூலம் பிராண ஒடுக்கத்தால் மனம் லயம் ஏற்படலாம். இப்போ மனசை நமக்கு தெரியாது எப்படி லயம் பண்ணுறது. ஆனால் மனசுக்கும் இந்த பிராணனுக்கும் சம்மந்தம் இருக்குது சொன்னார்ல. பிராணன் வந்து செயல் புரியுது, மனம் வந்து நினைக்குது. பிராணன் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். எங்கே இருக்குது பிராணன்? நம்ம உடம்புல ஃபுல்லாக வியாபகமாக இருக்குது. ஆனால் அது வந்து போகிற இடம் நமக்கு தெரியும் இங்கே. அதனால் அங்கே பிடிச்சி முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி லாயப்படுத்தலாம். அப்படி லாயப்படுத்துகிறப்ப பிராணம் நம்ம கைக்கு வந்துடும். கைக்கு வர்றப்போ மனதையும் நம்ம கட்டுப்படுத்தலாம். பிராணம் லயமாயிடுச்சுன்னா மனமும் லயமாயிடும். மனம் லயமாயிடுச்சுன்னா பிராணனும் லயமாயிடும். இதைத்தான் இப்போ மூச்சை விடுறதும் மூச்சை வாங்குறதும் மூச்சை நிறுத்துறதும் மனம் ஒருமுகப்படுறதும் நீங்கள் வீட்டில் அடிக்கடி பாட்டில் டு பாட்டில் என்ன மாற்றிட்டே இருக்கும். மாற்றுறீங்களா யாராவது? 5 லிட்டர் கேன் எடுத்துக்கணும், தூக்கிட்டு வாய் இந்த மாதிரி பெரிய பாட்டிலாக வாய் இருக்கக்கூடாது, சின்ன வாயாக இருக்கணும். அதில் நீங்கள் ஊற்றணும். ஊற்றி பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆகுமா 5 நிமிஷம் ஆகுமான்னு பாருங்கள். 5 நிமிஷம் வரைக்கும் உங்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், என்ன நடந்திருக்கும்? என்ன ஒடுங்கி இருக்கும்? வேறு என்ன நடந்திருக்கும்? மூச்சை என்ன பண்ணியிருப்பீங்க? கொஞ்சம் நேரம் அடக்கி வச்சுட்டு கொஞ்சம் கூட மூச்சை விட மாட்டீங்க, வாங்கவும் மாட்டீங்க. சப்போஸ் அந்த நேரத்தில் ஒரு பேச்சில் ஈஸ்வரி அப்படின்னு கூப்பிட்டா கேட்காது. அப்படி கேட்டு என்னன்னு பதில் சொல்கிறதா இருந்தால் நிறுத்திடு என்ன அப்படின்னு ஊற்றிட்டே கேட்க வேண்டியது தானே. என்னன்னு கேட்க முடியாது. கேட்டோம்னா என்ன ஆகும்? அது இதைத்தான் கதையிலேன்னு சொன்னாங்க. மனம் ஒருமுகம் ஆகுறது. நாரதர் நாராயணா நாராயணன் எப்போவுமே சொல்கிறாரு. ஆனால் ஒரு குடுவை நிறைய எண்ணெயை வச்சுக்கொண்டு இதை அப்படியே சுற்றி வா நாராயணா சொல்லிட்டு அப்படின்னா நாராயணா சொல்ல முடியாது. நாராயணா சொல்லிட்டு விழுந்துடும். அதனால் இவர் மனம் என்னாச்சு, இப்போ என்ன சிந்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நாமத்தை சொல்கிறத நிறுத்திட்டார். சிந்தாமல் அப்படியே பண்ணுவேன். சுற்றிட்டு வந்துட்டான். பார்த்தியா ஒரு துளி கூட நான் சிந்தலைன்னா அதெல்லாம் சரி. எத்தனை தடவை என் பேரை சொன்னேன்? ஆமாம், உங்கள் பேரை சொன்னது சிந்திருமில்ல. அப்போ இது சிந்தக்கூடாதுன்னா என் பேரை சொல்லுவேன். ஆக மனிதன் வேலை செய்கிறதுக்கும் சும்மா உட்கார்றதுக்கும் பிராணன் எவ்வளோ வேலை செய்து பாருங்கள். அதனால் ஆன்மீகத்தில் நம்முடைய பணி என்ன அப்படின்னு யாராவது கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? மனம் ஆன்மீகத்தில் என்னப்பா பண்ணுறீங்க? ஆன்மீகம்னு போகிறீங்க, ஆன்மீகத்தில் என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்? நம்ம சும்மா தான் இருக்கணும்னு சொல்லணும். ஒன்றும் செய்யக்கூடாதுங்க. சாதனையே இதுதாங்க. இது நான் சொல்லலை,
ரிபு கீதையில் ரிபு மகாராஜா சொல்கிறாரு, வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு நினைக்க, ஒன்றும் பண்ணாத, நீ சும்மா இருந்தாலே போதும். என்னமோ பண்ணுறாராம்மா, என்ன பண்ணுறது, நீ ஒன்றும் பண்ணாமல் இருந்து பாரு, பெரிய காரியம் நீ தான் சாதிச்ச. ஏன்னா நிறைய பேர் நிறைய இது பண்ணுவாங்க, பண்ணுறதுன்னா எத்தனையோ பண்ணலாம், பண்ணாமல் இருக்கிறது தான் கஷ்டம். அதுதாங்க உண்மை. அது இதில் தெரியுது, என்ன பாட்டு ஊற்றுறதுல தெரியுது. பிராணாயாமமும் மனோலயமும் இப்போ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இங்கே சொல்கிறார். இந்த மனோலயம் மோட்சம் அடைஞ்சிட்டோம்னு நினச்சிடக்கூடாது. மனோலயம் மோட்சம் அல்ல, திரும்பவும் வருது இல்லை. அப்போ மோட்சம்னா மனோலயம் ஆகிறத விட மனதில் இருக்கின்ற அந்த எண்ணங்கள்லாம் ஒவ்வொன்றா என்ன ஆகிடணும், நாசம் ஆகிட்டே போயிடும். அதனால ஒரே வார்த்தையில் மோட்சம் என்பதற்கு இன்னொரு பேர் யோகம். யோகம்னா என்னது? யோக சித்த விருத்தி நிரோதம், 3 வார்த்தை. விருத்திகள்னா எண்ணம். எங்கே வருது விருத்தி? எங்கேருந்து? சித்தத்திலிருந்து. சித்தத்தில் இருந்து எழுகின்ற விருத்திகள் எல்லாத்தையுமே நிரோதம் இல்லாமல் பண்ணு. அது இல்லாமல் பண்ணால் என்ன கிடைக்கும்? எம்டி ஆயிடும். அதுக்கு பேர் தான்டா யோகம், மோட்சம். அறிவை பெற்றால் அதுக்கு பேர் ஞானம். மோட்சங்கிறது யோகம். அடைஞ்சிட்டால் நம்முடைய ஸ்திதியை திரும்பவும் நம்ம கைக்கு வந்துடுச்சுன்னா அதுக்கு பேர் யோகம். யோகம்னா சேர்றது. காலையும் ரூமையும், இது ரூம் இது ஹால்னு சொல்கிறான். அவனை ரூமும் ஹாலும் பிரித்து சொல்ல முடியாத பண்ணி நீங்கள் செய்யணும்னா என்ன பண்ணணும்? அந்த கோடை எடுத்துடணும். இப்போ அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, எங்கடா ரூமுன்னா, இல்லை சேர்ந்துச்சு. அது சேர்ந்துருச்சா இல்லை அப்படியே இருந்துதா? அது மாதிரி தான் நம்முடைய சொரூபம் அப்பவும் அப்படி தான் இருக்குது, இப்போவும் இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம சாதனை செஞ்சு கண்டுபிடிச்சி நம்ம அடைந்த பிறகு என்ன நினைப்போம் தெரியுமா? நான் சேரவே இல்லை, நான் அப்பவும் இப்படி தான் இருந்திருக்கேன், இப்போவும் இப்படி தான் இருந்திருக்கேன். ஆனால் இடையில என்ன நடந்திருக்குன்னா, நான் இப்படி இல்லை என்ற எண்ணத்தில் வாழ்ந்திருக்கேன். இதை தான் சொல்ல போகிறோம். அதுதான் இங்கே சொல்கிறார். இந்த ஒடுக்கம் அறியாமையின் காரணமாக சாசுவத ஒடுக்கமின்றி சளிப்புற்று. பாருங்கள், தூக்கம் சுகமாக தருதுன்னா தூங்கிட்டே இருக்க வேண்டியது தானே. எதுக்கு எந்திரிக்கிறீங்க? ஏன் திரும்ப எந்திரிக்கிறான்? ஏன் எந்திரிக்கிறாருன்னா தூக்கம் சளிப்பை தட்டு, ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஏன்னா அந்த ஒடுக்கமாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் என்ன பண்ணுது? எப்படா எழுப்புவேன், எப்படா எந்திரிப்பேன், நான் அதை செய்யணும் இதை செய்யணும்னு துள்ளுது. எப்போ? உள்ளே உட்காந்துட்டு. அதனால் ஓரளவுக்கு சரீரத்தை கிடச்சிட்டு போதும் எந்திரி அப்படின்னு நம்மவே எழுப்பு. யாரும் எழுப்ப வேண்டியதில்லை, நாமளாக எழுந்திரிச்சிருக்கோம். அரை மணி நேரம் தூங்கிட்டு வரேன்னு போவான், 1 மணி நேரம் ஆனாலும் தூங்கலாம். ஆனால் யாரும் எழுப்பாமையே எந்திரிச்சான் அப்படின்னா சளிப்புற்று கலைந்து மீண்டும் எழுந்து விடவே நேரும். அதனால தான் மனம் லயமும் ஆகும், திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அதனால் மோகம் கிடைக்காது. தூக்கம் நிரந்தரம் அல்ல. மீண்டும் எழுவது போல் இன்னொரு காரணமும் இருக்குது. இந்த ஒடுக்கத்தில் விரும்பி செல்லப்பட்டது அல்ல, நம்ம விரும்பலை. வேலை செய்யணும் தான், செஞ்சுட்டே இருப்போம். சில பேர் பாருங்கள், பகலெல்லாம் வேலை செஞ்சுட்டு காசு நிறைய வேணும்னு வைங்க, என்ன பண்ணுவான்? ராத்திரியும் வேலை செய்யல, ஓட்டி அப்படின்னு செய்வான். அப்போ அந்த ஒடுக்கப்படாமல் அந்த மன எண்ணங்கள் செயல்பட்டுகிட்டே இருக்கும். ஆனால் சரீரம் இடம் கொடுக்குமா? சரீரம் இடம் கொடுக்காது. இதுக்கும் மேலே என்னால் வேலை செய்ய முடியாதுங்கிறப்ப அப்படியே போட்டு போயிட்டு இருக்கணும். இப்போ என்ன நடக்கிறதுன்னா, டயர்டாகுது, ரெஸ்ட்டு வேணும்னு சொல்கிறோம்ல, அது வேலை நிறைய செஞ்சனால ரெஸ்ட்டு வேணும்னு எங்கே போனான்? தூங்க போயிட்டான். தூங்குனா அவன் வேலை செஞ்சானா செய்யலையா? வேலை செஞ்சு செஞ்சு டயர்டாகிடுச்சின்னு தூங்க போயிட்டான்.
அப்போ டயர்ட் போகிறதுக்கு அதை என்ன செய்கிறான்? வேலை செய்யலைன்னு சொல்கிறான். உண்மையில் அவன் வேலை செய்யலையா, வேலை செய்யலாம்? என்ன நடக்குது? ரெஸ்ட் எடுக்கிறேன்னு போனவன் ரெஸ்ட் எடுத்துகிட்டே இந்த சுகமாக இருந்து இருக்கணும்ல, திரும்பவும் எந்திரிச்சு இப்போ வேலை செய்யலான்னு வரான். அப்போ எந்திரிச்சால அதுக்கு என்ன பொருள்? அது என்ன பொருள்னா, இங்கே வேலை செஞ்சு டயர்ட் ஆகிட்டீங்கள, அதனால தான் ரெஸ்ட் எடுக்க போனீங்க. அங்கே ரெஸ்ட்டு எடுத்து டயர்ட் ஆகிடுச்சு, அதான் திரும்பி வந்துட்டான். நல்ல யோசனை பண்ணி பாருங்கள். தூங்கிட்டே இருக்கிறதுங்கிறது ஒரு டயர்ட்னஸ் போதும். ஏன்னா அங்கே நிறைய எண்ணங்கள் என்ன பண்ணுது, கொஞ்ச நேரம் இருக்கு சொன்னால் ரொம்ப நேரம் இருந்துரு போதும் அப்படின்னு அவன் திரும்ப வந்து வேலை செய்ய வைக்க பார்க்குறான். ஏன்னா நம்ம ஒடுக்கி தான் வச்சுருக்கோம், அது விரும்புது. அதுதான் இங்கே சொல்கிறாரு. கட்டாயத்தின் பேரில் வலியுறுத்தலின் பேரில் ஒடுக்கப்பட்டதாகையால் அது மீண்டும் மீண்டும் வருது. அகமுகம் என்பது தன்னை நோக்குவது. நான் யார், அதைத்தான் ரமணர் காட்டுறார். நான் யார், எண்ணங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணலை. இந்த நான் இன்னும் ஒரு எண்ணம் எந்திரிச்சிருக்க, இது எங்கேருந்து எந்திரிச்சிருக்கு, அதுக்கு முன்னால் யார் இருக்கா, எதனால் இது எந்திரிக்குது அப்படின்னு பார்த்துட்டே போனால் அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த ரூம், அந்த நான் எங்கேருந்து வந்துச்சோ, ஒரு பேர் வச்சுட்டு அது வாழ ஆரம்பிச்சிது, ஒரு ஜீவத்துவம் பெறுது இல்லையா? அந்த ஜீவத்துவம் வந்த பிறகு ஆன்மாங்கிறத மறந்துட்டு ஜீவத்துவத்தை இதுதான் நான் அபிமானிச்சுட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும். அந்தர்முகம் என்பது பகிர்முகப்படாமல் இருப்பது. இப்போ அந்தர்முகம்னா என்ன, எல்லாம் உள்ளே போய் ஒடுங்கிடுச்சுன்னா வெளியில் இன்னும் வரல, அதான் உள்ளே போயிருக்கு. இது ஓரளவுக்கு நல்லது தான். இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த பாட்டில் மனதின் உருமாய்தல்னு இருக்கு இல்லையா, ஜீவனாக மடமையான இந்த அஞ்ஞான உணர்வு, இந்த ரூம் இருக்குல்ல, அந்த ரூமில் ஒரு பேர் வச்சுட்டு ஏதாவது ஒரு ரூம்னு சொல்லிட்டோம்னால பேர் வச்சாச்சு. இந்த சரீரத்துக்கு பேர் இல்லாமே இருக்காது. சப்போஸ் சரீரத்துக்கு பிறந்தவனுக்கு பேர் வைக்கலேன்னு வைங்க, என்ன ஆகும்? பேர் தானே வைக்கக்கூடாது, பேரை வைக்க வேண்டாம், விட்டுடலாம். அப்போ குழந்தை பிறந்த பிறகு பேர் வைக்காமல் இருந்தால் அப்போ அது ஞானம் பெற்றுட்டுமா? என்ன ஆகும்? அப்போவும் என்ன செய்வோம்னா, பேர் வைக்கல, எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிடுவோம். அவனாலே பேர் வைக்காதவனே அப்படி பேர் வைக்கல, அதே ஒரு பேர் ஆகிடும். பேர் சொல்லி பாருங்கள். ஆக பிறந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு ரூம் அமைச்சு சும்மா எம்டியாக விட்டிங்கன்னா ஓகே. பொருளை கொண்டு போய் வச்சுட்டிங்கன்னா இது என்ன பொருள், எதுக்காக வச்சுருக்கீங்க, என்ன செய்ய போகிறீங்க, சமையல் பண்ண போகிறேன் அப்படின்னோடனே அந்த ரூம் இப்போ என்ன ஆகிடும், பேர் வாங்கிடும். பேர் நீங்கள் வைக்கலைன்னாலும் பேர் வாங்கிடும். அதனால தான் பொருளை வைக்காதீங்க. அதை தான் இங்கே சொல்ல வர்றாரு. இந்த அஞ்ஞான உணர்வு ரூம் இருக்கே, அது பரமான்ம ஞானத்தால் நான் தான் ஹாலு அப்படின்னு அந்த ரூம் நினச்சிருச்சேன்னா அது அழிந்து விட்டால், பரமான்ம ஞானத்தால் இந்த அஞ்ஞானம் அழிந்து விட்டால் அதுவே மனதின் உருமாய்தல். அந்த பாட்டில் உருமாய்தல்னு வருதில்ல, அது மனோநாசம் என்கிறார். அப்போ அந்த பாட்டை படித்து பாருங்கள், என்னன்னு இருக்கு. 13 கீழே விழுந்து எழாது உரு மாய்ந்ததே உஞ்சி பறந்துருக்கா, அதுதான் இது. லயமும் நாசமுங்கிறது இல்லை, லயம்ங்கிறது மனோ லயம், அது மீண்டும் மீண்டும் வரக்கூடியது. ஒடுக்கம் இழல், ஒழுக்கம் லயித்து உலகுனால எழுது திரும்ப, இது எழாது உருமாய்தல், அதுதான் இந்த இடம். அதைத்தான் இங்கே சொன்னார். உருமாய்தல் மனோநாசம் என்கிறார். இப்போ யோசனை பண்ணி பாருங்கள், இந்த மனோ நாசத்துக்கு வழியை சொல்கிறார். மனோ நாசம் பண்ணுறதை விட
மனம் லயம் பண்ணுறதுக்கு நம்ம பல உபாயங்களை வச்சுருக்கோம். என்னென்ன உபாயம்? மந்திர ஜபம், மூச்சு தியானம், ஆகார நியமம், விரதம், ஒழுக்க நியமங்கள், தீர்த்த புண்ணிய ஸ்தலங்கள் இத்தியாதி உபாயங்களால் மனம் அடைவது வெறும் லயமே. இதான் ரமணன் சொல்கிறது. இதெல்லாம் செய்தீங்கன்னா மனம் லயம் ஆவதற்கு ஒரு உபாயம். ஒரு மூச்சு இருக்குது, அதையே நினச்சிட்டே இருக்கீங்கன்னா மனம் லயம் ஆகும். மனம் லயமாக கற்றுக்கொண்ட பின்னே தான் அடுத்த படி அதை எப்படி நாசம் பண்ணுறது அப்படின்னு. ஸோ ஒரு பொருளை வச்சுக்கணும், கிடைக்கிறதுக்கு முதல்ல பாடுபடணும். அப்புறம் அந்த பொருளை நம்ம காணாமல் பண்ணணும். பொருளை சேர்க்கணும், ஆனால் பொருள் வச்சுக்கக்கூடாது. அதனால பொருளை எதுக்கு சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நம்ம வச்சுக்கிறதுக்கா செலவு பண்ணுறதுக்கா? எவ்வளவு செலவு பண்ணுறது? நமக்கு செலவு பண்ணுறதுக்கா மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறது? ஒரு பொருளை சேர்க்குறோம், சம்பாதிக்கிறோம், நிறைய சொத்து சோகம் சேர்க்குறோம். ஏப்பா இவ்வளோ சேர்க்குற, என்ன செய்யப்படுற? இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா தப்பாயிடுச்சு. அதனால தான் சொல்கிறார் பட்டினத்தார், வர்றப்போ என்ன கொண்டு வந்தோம், எவ்வளோ கொண்டு வந்தோம்? பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொண்டு போவதில்லை. இடையில் குறித்த இந்த செல்வம், இடையில் குறித்த இந்த செல்வம்னா நம்மகிட்ட பிறந்த பிறகு நம்ம சம்பாதிச்சு நிறைய வச்சுருக்கோம்ல, இந்த செல்வம் என்னடான்னு கேட்டால் இறைவன் தந்தது என்று எண்ணி என்ன செய்யணும்? கொடுத்துடணும். அப்படி கொடுத்துட்டா நாம் ஒரு வேலை செஞ்ச மாதிரி ஆகும். நமக்கு நிறைய பொருள் செஞ்சுட்டே வருது, எங்கே வைக்கிறதுன்னு தெரியலை. அது என்ன செய்யணும்னா பொதுவாக வைடாங்க, பொதுவாக ஒரு இடத்துல வச்சிடணும். அப்புறம் உனக்கு என்ன தேவையோ எடுத்துக்கோ, தேவையை எடுத்துக்கிட்டேன். ஆனால் எனக்கு நிறைய சேர்ந்துருக்கு, பொதுவாக தான் வச்சுருக்கேன், சேர்ந்தது எடுத்துகிட்டு எனக்கு தேவையானது. அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா ஆண்டவன் உங்கள்கிட்ட இத்தனது ஏன் ஜாஸ்தி கொடுத்தாருன்னா இறக்கப்பட்டு கருணைப்பட்டு முடியாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு இதை இங்கே கொடுத்து உடனே இன்னும் மேலே ஏற்றி அதுக்காக தான் கொடுத்தார். யாரை இப்போ வாழ்த்தணும்னு தெரியுமா? வாழ்த்துறதுங்கிறது இப்படி தான். எது வந்த போதும் பொது என்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்துவோம். என்ன இதில் வருது? அதையும் சொல்கிறாரு, பகவான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தா யாருக்காக கொடுத்தான்னு கேட்குறாரு. ஒருத்தருக்காக கொடுத்தாரு, நிறைய உனக்கு மட்டுமா கொடுத்தாரு? ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை, ஊருக்காக கொடுத்தார், உங்கள்கிட்ட கொடுத்தார். அப்போ என்ன செய்ய சொல்கிறாரு? உதாரணம்லாம் காட்டுவார் அப்புறம் கவிஞர். நாம் இங்கே பார்க்குறது என்னன்னா, நமக்கு இதெல்லாம் மமகாரங்கள், நம்மோட சேர்ந்த பொருட்கள். இந்த பொருளெல்லாம் இறைவன் தந்தது என்று எண்ணி உனக்கு எவ்வளோ வேணுமோ அதை வைத்துக்கொள், மிச்சம் உள்ளதை கொடுத்துரு. ஏன் கொடுத்து தான் ஆகணுமோ? கொடுத்தா அதுக்கு என்ன பேர்? தர்மமா தானமா? இது ஒரு குழப்பம். ஒரு தானம்ங்கிறார், இன்னொருத்தர் தர்மம்ங்கிறார். இது என்ன அப்படின்னா, பிறந்தவங்க ஒவ்வொருத்தருமே அவனுடைய கர்மாவை அவன் தான் அனுபவிக்கணும் இல்லையா? ஏன் கர்மாவை நீ கொஞ்சம் அனுபவிச்சுப்போம், இந்த அம்மா கொஞ்சம் என்னால் முடியலைப்பா, சாப்பாடு இலையில போட்ட நீ ரொம்ப ஜாஸ்தி ஆச்சு, இன்னும் உனக்கு கொஞ்சம் போட்டு நீ எடுத்து சாப்பிடு அப்படின்னு கொடுக்குற மாதிரி நம்முடைய கர்மாவை இன்னொருத்தர் கொடுத்து நீ அனுபவிக்கணும்னு சொல்ல முடியாது. அப்போ அவன் உழைத்ததை அவன் தான் எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு இன்னொருடைய உழைப்பை நீ சுரண்டி எடுத்துக்கொண்டு வாழ்ந்தேன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு என்ன ஆகுது? உன் உழைப்பு இல்லை, இன்னொருத்தருடைய உழைப்பு. அது உங்கள்கிட்ட இப்போ என்னவா இருக்கும்? புரியலையா? இன்னும் நம்மகிட்ட தேவையான அளவு பணம் இருக்குது, பணம் பத்தலைன்னா என்ன பண்ணுவோம்? மற்றவங்கள்ட்ட போய் கொஞ்சம் கொடுப்பான்னு கேட்போம். எவ்வளோ பத்தலை? 10,000 ரூபா பத்தலை, இந்தா 10,000 ரூபா வாங்கிக்கலாம். மற்றவங்கள்ட்ட இப்போ வாங்கியிருக்கீங்க, அது என்ன பண்ணணும்? அவன் எங்கே கேட்க போகிறான்னு விட்டுடலாமா?
திருப்பி கொடுத்து ஆகணும். அப்போ அந்த வாங்கிறது நீங்கள் உழைக்கலை, பத்தாம போய் வாங்கிருக்கீங்க, அப்படி வாங்கினதை திருப்பி கொடுக்கணும். அப்போ உங்கள் உழைப்பில் இல்லாமல் மற்றவர்களுடைய உழைப்பிலேருந்து நீங்கள் பெற்றீர்களானால் அதை என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் அப்படி மற்றவங்களுடைய உழைப்பில் எதையாவது பெற்றிருக்கீங்களா? இல்லையே, எங்கே நிறையா காசு இருக்குது, மற்றவங்களோட உழைப்பை நான் எதுவுமே வாங்கலையே அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. அப்படியா? பொம்பது ஒன்றுமே இல்லையா? இருக்கே. மற்றவருடைய உழைப்பில் வாங்கினது எதுன்னு உங்களால் கணக்கு போட முடியுதா? ஏதாவது தெரியுதா? உண்மை இல்லையா? எது? அதான் காசு கொடுத்துருவீங்கள்ல. சாப்பிட்ட பொருள் அரிசி மற்றவங்களுடைய உழைப்பு தான். நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சொந்தமாகுது. எதன் மூலமாக? காசு கொடுத்துருக்கீங்க. அது அப்படி சொல்ல முடியாது. ஒன்றுமே நீங்கள் கொடுக்காம மற்றவருடைய உழைப்பில் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. அது என்ன? உண்மை இல்லையா? அப்படி கோல்ட். நீங்கள் மரமே வைக்கலை, தண்ணியே ஊற்றலை, அது வளர்ந்து நிழல் கொடுக்குது. வெயிலில் நடந்து போகிறீங்க பிளாட்ஃபார்த்தில், ஐயோ அம்மா வெயில் தாங்க முடியல அப்படின்னு ஓடுறீங்க. ஒரு மரம் இருக்கு, பாடா அப்படின்னு அங்கே போய் நிற்கிறீங்க. நீங்கள் எவ்வளோ வேலை செஞ்சீங்க இந்த நிழலுக்கு? இன்னொருத்தன் செஞ்சதை நீங்கள் அனுபவிக்கிறீங்க. அப்போ இது என்னாச்சு உங்களுக்கு? கடன் ஆயிடுச்சு. இந்த கடனை எப்படி கழிக்கிறது? இப்படி ஏகப்பட்டது இருக்கு. பாவம், அவர் உண்மையை கேட்க மாட்டாரு. அந்த கடனை அழிக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் உழைப்பில் இருந்து எதையும் எதிர்பார்க்காமல் யாருக்காவது நீங்கள் கொடுங்க. கொடுத்தா அந்த கடன் அடையும். அதனால இதுக்கு பேர் என்ன தெரியுமா? தர்மம். தர்மம்னா அது கட்டாயப்படுத்தப்பட்டது. நீங்கள் கருணையாலேயோ இறக்கப்பட்டோ அவன் வாழட்டும்னு நினச்சோ உங்கள் பொருளை நீங்கள் கொடுக்கல. எதை கொடுத்துருக்கீங்க? நீங்கள் ஏற்கனவே அனுபவிச்சதை திருப்பி கொடுத்துருக்கீங்க. அப்போ எப்படி உங்களுக்கு புண்ணியம் சேரும்? கடனை ஒருத்தன் வாங்கி திருப்பி கொடுத்தவொடனே உனக்கு புண்ணியம் செஞ்சுக்கணும். திருப்பி கொடுத்துட்டல எனக்கு புண்ணியம் வந்துச்சு அப்படி சொல்ல முடியுமா? அதனால தான் பகவான்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம்னா அவருக்கு கடன் ஆகிடும். அவருக்கு என்ன கடன்? இப்போ என்னை நான் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேயா, உன் வேலையெல்லாம் நான் செய்வேன், சம்பளம் வாங்க மாட்டேன், உன் வேலையை நான் செஞ்சுட்டே இருப்பேன், சம்பளமே வேண்டாம். ஆனால் அப்படி செஞ்சால் அவருக்கு என்ன ஆகும்? கடனாளி ஆயிடுவார். அப்போ அவர் கடன் எப்படி அடைக்கிறாரு? நமக்கு நல்லதை செய்யணும். அதான் அருளுங்கிறது. அதான் நமக்கு நல்லதை செய்யணும், ஆரோக்கியமாக வச்சுக்கணும், எதுவும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும், என்னுடைய யோகக்ஷேமங்கள் எல்லாம் அவர் கவனிச்சுக்கணும். அதனால தான் அந்த பக்தர் பாடினார் அப்படி, என் கடன் பணி செய்து கிடப்பதே. கிடப்பதேன்னா சம்பளம் வாங்க மாட்டேன்னு அர்த்தம். உன் கடன் அடியேனையும் தாங்குதல். பாருங்க, இந்த அடியேனை தாங்குதல் உன் கடன் ஐயா அப்படின்றார். இது நாம் அவருடைய வேலை செய்தோம்னா அது அங்கே அப்படி செய்யும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நல்ல காரியங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க, தானம் பண்ணுறீங்கன்னு வைங்க, கடனே இல்லை, ஆனால் நீங்கள் ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க. அதுக்கு தான் இப்போ இது வருது. ஒன்றும் கடன்லாம் வாங்கலை, ஒன்றும் செய்யலை, அவங்ககிட்டருந்து சொரிஞ்சு நம்ம அனுபவிக்கவும் இல்லை. ஆனால் உங்கள் சொத்தில் இருந்து நீங்கள் ஒருத்தருக்கு கொடுத்துருவீங்க. விபக்தி அப்படின்னு சமஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. சஷ்டி விபக்தி, சதுர்த்தி விபக்தி, ஏக்க விபக்தி அப்படிலாம் இருக்குது. அதாவது ஆறாம் வேற்றுமை உருவு அப்படின்னு, உருவு வேற்றுமை உருவு. ஆமாம், உடைய அப்படின்னு. அது என்னன்னா, தானம் பண்ணுறதுக்கு ஒரு பேர் வச்சான், தஸ்மை தானம். ஒருத்தனுக்கு நீ தானம் பண்ணால் சம்பிரதானம். சம்பிரதானம் ஒன்ஸ் ஃபார் ஆல். ஒருத்தருக்கு தானம் பண்ணிவிட்டு நான் உனக்கு கொடுத்துருக்கேன், வச்சுருக்கல நல்லா வச்சுக்கோ, நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கக்கூடாது. கொடுத்தாச்சு அப்படின்னா அந்த பொருள் யாருடையது? அவனுடைய பொருள். சரி, உங்களுக்கு என்ன லாபம் அப்படி கொடுத்தா? நீங்கள் காசு பணம் சேர்க்குறீங்க, பேங்கில் தானே போய் டெபாசிட் பண்ணுறீங்க, பேங்கில் வட்டி கொடுத்துட்றோம்.
உங்கள் காசை சேர்த்து வைக்கிற இடம். இது மாதிரி புண்ணியம்னு இப்போ சொன்னோம்ல, அந்த புண்ணியம் வேண்டாம், பாவமும் வேண்டாம். ஆனால் இந்த பிறவி அடுத்த பிறவி மறுபிறவி அப்படின்னு சொல்லி ஒரு கிரெடிட் இருக்குது பாருங்கள். அந்த கிரெடிட் என்னன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் இந்த மாதிரியான தானம் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாம் நீங்கள் பேங்கில் போட்ட கிரெடிட். இப்போ ரூபாய் இங்கே இருக்கிற ரூபாயை கொண்டு போய் அமெரிக்காவில் செலவு பண்ண மாட்டீங்க, முடியாது. என்ன செய்யணும்? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? அப்போ அந்த காசை வச்சு அங்கே செலவு பண்ணுறீங்க. அது மாதிரி கேட்பாங்க, கொண்டு வந்தோம் எதை கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறீங்க. கொண்டு போவீங்க, எப்படி கொண்டு போகணுன்னு தெரியுமா? உங்களுக்கு அதான் சொல்கிறாரு, கொடுத்ததெல்லாம் கொடுத்தா ஒருத்தருக்கா கொடுக்கல, உன்கிட்ட கொடுத்தாலும் எல்லாருக்கும் கொடுன்னு. நீ எல்லாருக்கும் கொடுக்க கொடுக்க அந்த கொடுத்த பணமெல்லாம் உன் பேரில் அங்கே கிரெடிட் ஆகிருக்கு. அதுதான் அவனுக்கு வருமானம். அப்போ நீ இங்கே சம்பாதிச்சது அத்தனையுமே அங்கே சேர்த்துருக்கு. இதை தான் அந்த கிரெடிட்னு சொன்னேன். இப்போ தானம் பண்ணுறப்போ இந்த கிரெடிட் அந்நிய செலவாணி மாதிரி நம்ம அதை கொடுக்குறோம். அப்போது இதுதான் நமக்கு புண்ணியம் என்ற பேரில் சொல்கிறோம் நம்ம. ஆனால் நீங்கள் ஒன்றுமே கொடுக்கலைன்னு வைங்க, அங்கே எதுவுமே டெபாசிட் ஆகலைன்னா நீங்கள் எம்டியாக போகுது, காசே இல்லாமல் ஒரு ஊருக்கு போன மாதிரி ஆகிடும். அதனால தான் நீங்கள் கணக்கு வழக்கில் பேங்க்காரவங்க தான் நீங்கள் எல்லாம் பாருங்கள், 80Gன்னு ஒன்று வச்சுருக்கீங்க. என்ன அது? இன்கம் டேக்ஸு எக்ஸம்ஷன். இன்கம் டேக்ஸு இல்லையா? எதுக்கு இன்கம் டேக்ஸ் இல்லை? தானம் பண்ணுறதுக்கு. ஏன்னா இன்கம் டேக்ஸு வருமானத்தில் வச்சாதான் இன்கம் டேக்ஸ். இப்போ நீங்கள் செலவு பண்ணுறீங்கள்ல, இது ஒருத்தருக்கு கொடுக்குறப்போ இது செலவுன்னு நீங்கள் எழுதுறீங்க. செலவுன்னு எழுதுனா வருமானம் குறைஞ்சிரும், இன்கம் டேக்ஸை கட்டணும்னு அவசியம் இருக்காது. ஆனால் ஒருத்தருக்கு நீங்கள் 20,000 கொடுத்துட்டீங்க, 80G அவர் வாங்கியிருந்தாருன்னா அதுக்கு இன்கம் டேக்ஸ் போட மாட்டீங்களா? ஏன்னா அது என்னது? செலவாக வருமானமா? பார்த்தீங்களா? அதை அங்கே வருமானம், அது செலவுன்னு நம்ம எழுத வேண்டியதில்லை. அது செலவாக தான் இங்கே தெரியுது, ஆனால் அதுதான் உண்மையான வருமானம். அதனால இப்படி ஒரு எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்கோம். அதனால் சேரிட்டபிலிட்டி இப்படி ஒரு சலுகை இருக்குது, 80Gன்னு ஒன்று. அதை இங்கே சொல்கிறார். இது இந்த உபாயங்கள், இந்த நிச்சயத்தை மூச்சு பூஜை புனஸ்காரம் பண்ணுறது, நமஸ்காரம், இந்த ஸ்தோத்திரங்கள் சொல்கிறது, பாராயணம் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா மனோலயம் பண்ணுறதுக்கு உதவி செய்யும். அப்படியே லயம் வெளியில் போய் எங்கேயாவது சகதியில் விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு இது உதவி செய்யும். அப்படி உதவி செய்த இந்த மைண்டை வச்சுக்கொண்டு அதை எப்படிதான் இப்போது நாசம் பண்ணலாங்கிறப்போ விழிப்பு நிலையில் விசாரணை பண்ணணும்னு சொல்கிறார். மனம் என்பது இதனோட அறிவொளியின் பிரதிபலன் அம்சமான ஞான சக்தியோடு நம்ம கொள்ளுகின்ற அந்த தொடர்பு மனதை நாசமாக்குவதற்கு வல்லது. என்னன்னா பிரதிபலன், அறிவொளியின் பிரதிபலனுங்கிறார். அறிவொளியின் பிரதிபலன்னா என்னது? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த மனம்ங்கிறது ஒரு 4-5 பேர் இல்லை, நான் என்ற அகங்காரம் 4-5 பேர், 3 பேர் சொல்லியிருக்கேன். ஆன்மான்னு ஒன்று, பிராதிபாசிகன்னு ஒன்று, சிதாபாசம். மனம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, சிதாபாசம் தான். இதனுடைய பிரதிபலிப்பு தான் அது. அந்த சக்தியை வைத்துக்கொண்டு, அந்த ஞான சக்தியை வைத்துக்கொண்டு இது சிதாபாசமாக இருக்கிறதுனால ரிட்டன் பாருங்கிறார், விசாரணை பண்ணி பாருங்கிறார். பார்த்தோம்னா நமக்கு உண்மை புரிய தெரியும். மனம் என்பது எண்ணங்களின் குவியல். மனதின் எழுச்சி எண்ணங்களை பற்றியதால் எழவிடின் துயரமே, அதை எழவிடக்கூடாது. மனம் ஒடுங்கி இருக்கும் சமயம் அமைதியும் நிம்மதியும் சுகமும் நமக்கு நல்லா தெரியுது. தூக்கத்தில் நமக்கு அது தெரியுது. உணர்வுகளில் முதல் அபிமான எண்ணம் நான். எல்லா எண்ணங்களும் அதை பற்றியே நிற்கின்றன. நான் எழுந்தால் சகலமும் எழும், நான் ஒடுங்கினால் சகலமும் ஒடுங்கும். இப்போ லயித்து உள்ளது எழும், அந்த பாட்டில் இருக்கு. எது லயித்து இருக்குதா? மனோலயம் உள்ளது எழும்னா மனம் எண்ணங்களை பற்றியே நிற்கிறது.
நினைக்கும் எண்ணங்களை தவிர மற்ற எண்ணங்கள் எல்லாம் ஒடுங்கி லயத்தில் இருக்குது. தேவைன்னா எப்போ வேணாலும் இருந்துக்கும். அது நமக்கு என்ன இப்போ வேணாம்னா லயம் தேவையில்லை, நாசம் என்பது தான் நமக்கு வேணும். மனம் நாசம் அடைந்தால் எண்ணங்கள் எல்லாம் நாசம் அடைந்து. நதிகள் கடலில் கலந்த பின் கடலில் போய் நதி எதுன்னு கேட்க முடியுமா? முடியாது. ஸோ லயத்தால் வாசனை அழியாது, அதனால தான் மீண்டும் மீண்டும் வருது. வாசனைன்னா வாசனை என்றாலும் சம்ஸ்காரம்னாலும் எண்ணங்கள்னாலும் விருத்தினாலும் ஒன்றே, பேர் தான் மாறி மாறி வருது. லயத்தால் நிர்விகல்ப சமாதி வரும். இப்போ ஒரு பொருளை லயமாயிட்டீங்கன்னு வைங்க, நீங்கள் அதுலேயே ஒன்றி இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்னென்னா நிர்விகல்ப சமாதி. ஒரு கதை சொல்கிறார் ரமணன். என்னென்னா, ஒரு சுவாமி அடிக்கடி அவர் மனோலயத்துக்கு போவாராம், மனசை லயப்படுத்துவாங்க. எந்த எண்ணங்கள்லையாவது 4-5 சிஷியர்கள் இருந்தாங்க. ஒரு நாள் அப்படியே தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ மனோலயம் ஆகிட்டார். மெல்ல மெல்ல கீழே இறங்கி வந்தவுடனே தண்ணி சாப்பிடணும் போல இருந்தது. உடனே சிஷியரை கூப்பிட்டுங்கப்பா, எனக்கு ஒரு செம்பு தண்ணி கொண்டு வா அப்படின்னா. சரி சுவாமி அப்படின்னு தண்ணி கொண்டு வர போயிட்டார். தண்ணி கொண்டு வர்றதுக்குள்ளே திரும்பி மனோலயம் ஆகிடுச்சு. திரும்பி மனோலயத்துக்கு போய்ட்டு தண்ணி கொண்டு ஐயா திரும்ப மனோலயத்துக்கு போயிட்டாரே அப்படின்னு ஆடாமல் ஆசையாமல் அப்படியே உட்காந்துருக்கார். 12 வருஷம் இப்படியே உட்காந்துட்டோம். மனோலயம் ஆகும், எவ்வளோ வருஷம்னாலும் ஆகும் இல்லையா? அந்த கால ரிஷிகள்லாம் எப்படி எவ்வளோ காலம் வரைக்கும் இருந்திருக்காங்க? 1000 வருஷம். தஜீதி முனிவர்லாம், தஜீதி முனிவர் ஏகப்பட்ட காலம் அப்படியே இருந்திருக்கார். எத்தனையோ யுகங்கள் கணக்கில் இருந்திருக்காங்க. அப்புறம் இவர் யோசனை பண்ணிட்டே 12 வருஷமாக அப்படியே கவனிச்சுட்டே இருந்திருக்காரு. அப்புறம் திரும்ப ஒரு தடவை இறங்கி இப்போ 12 வருஷம் கழித்து வர்றாருல்ல, என்ன கேட்பாரு? என்னப்பா தண்ணி கேட்ட இன்னும் கொண்டு வரலையான்னு. அவன் பார்த்தான், 12 வருஷத்துக்கு முன்னால் கேட்ட தண்ணி இப்போ கேட்குறது. ஆனால் அவருக்கு அது என்னது, ஒரு நொடி தான், ஒரு ஃப்ராக்சர். இவருக்கு 12 வருஷம். அப்போது பக்கத்தில் இருக்க சிஷியர் நினைச்சாலாம், மனோலயம் ஆகுறதுலாம் சரிதான், நிர்விகல்ப சமாதி உலகத்தை மறந்து அப்படியே உட்காந்து சரிதான், ஆனால் எல்லாம் வேஸ்ட்டு. ஏன் 12 வருஷம் ஒரு வேலையும் செய்யாமல் சாதனை செய்யாமல் சும்மா போயிடுச்சு. ஒரு வேளை சரீரம் அழிந்திருந்தா ஃப்ரெஷ்ஷாக ஒரு இளமையோடு சாதனை பண்ணியிருக்கோம். இந்த வயதான சரீரத்திலேயா இன்னும் 12 வருஷம் உட்காந்து போய் லயமாகி கிடக்கணும்? அதனால தான் இங்கே ரமணன் இந்த கதையை சொல்லிட்டு சொல்கிறாரு, மனோலயத்தை விரும்பாதீங்க. மனோலயம் ஆகுறதுங்கிறது நல்லா இருக்கும், அப்படியே ரொம்ப காலம் அப்படியே உட்காந்துருக்கிற மாதிரி. என்ன பிரயோஜனம்? இருக்கிற அந்த எண்ணங்களை நாசம் பண்ணிகிட்டே வந்துப்பார். கடையில் உண்டு சுய இடத்துலையே நீ இருப்ப, உன் சொரூபம் எதுவோ அதிலே நீ நிற்ப. நிற்கிறப்ப அங்கே ஒன்று உற்பத்தி ஆகும், அதுதான் தெளிவு, தேற்ற தெளிவு. தேற்ற தெளிவுனா இதுதான். நல்லா ஃபில்டர் பண்ணி வடிகட்டி உண்மையை புரிஞ்சாச்சு. அதை தான் இங்கே சொல்கிறாரு. மனோநாசம் செய்யணும்னா விசார மார்க்கமே நோக்கம்ட்டார். லயம்ங்கிறது தற்காலிகம்தான், நாசம்ங்கிறது நிரந்தரமாக இருக்குது. லயம் தூக்கத்தில் வாசனையோடு மீண்டும் வருவோம், நாசம் வாசனையவே அழித்து விடும். விதை இந்த முளைப்பாட்டிலாம் போடுறப்ப பார்த்தீங்கன்னா சாணம் மஞ்சு அதெல்லாம் போட்டு தண்ணி ஈரப்பதம் வச்சுட்டு 2 நாளில் முளைச்சிக்கும். பார்த்துக்கிங்களா விதை? அதே மாதிரி அப்படியா அப்படின்ட்டு ஒருத்தன் விதையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் போட்டால் முளைக்கவே இல்லை. என்ன காரணம்? இல்லை, எல்லாம் கொடுத்தான், உணவு கொடுத்தான், யூரியா போட்டான், அதை போட்டான், இதை போட்டான், தண்ணி ஊற்றான், எல்லாம் செஞ்சான், ஆனால் முளைக்கவே மாட்டேன். சரியான விதை இல்லைன்னா என்ன பொருள்? இந்த விதை வறுக்கப்பட்ட விதை.
விதை வறுத்துட்டு போய் சோப் பண்ணோம்னா எப்படி வளரும்? இதான் வாசனையே இருக்கிறது. வாசனையை நறுக்கிட்டோம்னா அந்த எண்ணம் இருந்தாலும், மனோலயத்தில் எண்ணங்கள் நிறைய குவிஞ்சிருந்தாலும் என்ன பண்ணாது? வலிக்காது. அதான் வேணான்னு சொல்லியாச்சுல்ல, திரும்பி இருக்கு வர. அவங்களுக்கு தெரியும் மரியாதை விட்டு வாசலை மிதியாதுன்னு அந்த எண்ணங்களுக்கு தெரியும். நம்ம வேணாம்னு சொல்லிட்டோம்ல, சும்மா உட்காந்து வராது அப்படி. அதை தான் இங்கே சொல்ல வந்தார். இப்போ 13 மட்டும்தான் முடிஞ்சது. 14 அடுத்த வாரம். சாந்தி. ஓம் சகனா பவது சகனோ புனஸ்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.